அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறது என்று இயேசு இந்த பரிசேயர்களை பார்த்து சாடுகின்றார். வெளியே பார்ப்பதற்கு வெண்மையாக கண்டாலும் உள்ளுக்குள்ளே காணப்படுகிற அசுத்தங்களைப் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று இயேசு அவர்களை சாடுகின்றார். பல நேரங்களிலே அன்று பரிசேயர்கள் வாழ்வதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கக்கூடும். அப்படி இறைவனுக்கு எதிராக வாழ்ந்த வாழ்க்கைக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இந்த திருப்பலியின் வழியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். திருத்தூதர் பவுல் தெசலோனியர்களுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 9 முதல் 10-13 முடிய. அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக இராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவை. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தை தான்.
அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 139 பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாத்தாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ, ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும், இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை, இரவும் பகலை போல ஒளியாயிருக்கின்றது. பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கீடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகின்றீர்கள், நேர்மையாளரின் நினைவுச் சின்னங்களை அழகுபடுத்துகின்றீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரை, பரிசேயரே, நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். கிறிஸ்து எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் இந்த குறுகிய காலத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அவர் கடும் சின்னத்தோடு இந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் வெளிவேடக்காரரை உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். இறைவனுடைய கோபத்திற்கும் கடும் சின்னத்திற்கும் அவர் ஆளாக்கப்படுகிறார்கள் என்பது இன்றைய காலகட்டங்களில் நாம் வாசிக்கின்ற வாசகத்தை காணுகின்ற பொழுது தெரிந்து கொள்ளுகின்றோம். மனிதன் கோபப்படலாம், பொறாமைப்படலாம், திட்டலாம், ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், கொலை செய்யலாம், திருடலாம். இப்படி எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இறைவன் இதையும் தாண்டி அன்பானவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர் என்று இறைவனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே மனிதனை தாண்டியும் ஒரு தெளிவான நிகழ்வுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட இறைவனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் இந்த அளவிற்கு அவர் சாடுகின்றான் என்றால் காரணம் என்னவென்று நாம்
அதிகமாக சிந்திக்க தேவையில்லை. ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இதில் காணப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறவர்கள் மீது அவர் கடும் சினம் கொள்ளுகின்றார். இதுதான் ஒரு சாதாரண ஒரு உண்மை. எந்த அளவிற்கு நம் மீது அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறாரோ அதை தெளிவுபடுத்துவதற்காக தன்னையே இந்த உலகிற்கு கையளித்த இறைவன் தன்னுடைய பிள்ளைகள் தவறான பாதைகளுக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் மீது கடும் சினம் கொள்ளுகிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இலைமறை காய்களை போல சொல்லப்படக்கூடிய உண்மை. ஏனென்றால் அன்று ஆதாம் ஏவாள் தவறு செய்தவுடனே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று சொல்லுகின்ற பொழுது தீமையின் தலையை நசுக்குவாள் என்றால் இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தீமைகளையும் நசுக்குவார் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இறைவனுடைய பிள்ளைக்காக யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ, தவறான பாதைக்கு அழைத்து செல்லுகிறார்களோ, அவர்கள் அனைவர் மீதும் இறைவன் கடும் சின்னம் கொள்ளுகிறார் என்பதை இன்றைய வாசகம் வெளிப்படுத்துகிறது. அந்த வரிசையில் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், இவர்கள் எந்த அளவிற்கு இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர்களை போல காணுகிறார்கள் என்று சொல்லுகிறார் என்றால், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை வெளியே அற்புதமாக வெளிச்சமாக வெளிப்புற தோற்றத்திலே அழகு நிறைந்ததாக காணப்படுகிறது என்று இயேசுவே சொல்லுகிறார். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, உள்ளேயே இறந்தவர்கள் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். ஆக இந்த பரிசேயருடைய வாழ்க்கையும் மறைநூல் அறிஞருடைய வாழ்க்கையும் இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல வெளிப்புற பார்வைக்கு தெளிவாக தெரிந்தாலும் அவருடைய உள்புற வாழ்க்கை அனைத்துமே அழுக்கு நிறைந்ததாக, அசுத்தம் நிறைந்ததாக, தீமை நிறைந்ததாக காணப்படுகிறது. பிரியமான நண்பின் தேவ பிள்ளைகளை, அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள்? ஏன் கல்லறைகளுக்கு வெள்ளையடிக்க வேண்டும்? பொதுவாகவே யூத சமுதாயப்படி பார்க்கிற பொழுது கல்லறை தோட்டம் என்பது ஒரு தீட்டு நிறைந்த பகுதி. கல்லறை தோட்டம் என்பது ஒரு அசுத்தம் நிறைந்த இடம். இந்த கல்லறையின் மீது யாரெல்லாம் கால் வைக்கிறார்களோ, கல்லறை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று யூதர்கள் ஒரு சட்டத்தையே வகுத்து வைத்திருக்கிறார்கள், நடைமுறை சட்டத்தை. எனவே கல்லறை என்பது அழுக்கு நிறைந்தது, தீமை நிறைந்தது என்று. எனவே இந்த கல்லறை மீது யாருடைய கால்கள் படுகிறதோ அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கல்லறை மீது கால்கள் படாமல் இருக்க அவர்கள் கல்லறைகளுக்கு வெள்ளை அடித்து வைத்தார்கள். இது எதற்காக அப்படி அடித்து வைத்தார்கள் என்று சொன்னால், ஆண்டிற்கு ஒரு முறை எருசலேம் தேவாலயத்திற்கு பாஸ்கு விழா கொண்டாட சுற்றுப்புறம் எங்கும் இருக்கின்ற எல்லா பரிசேயர்களும் அல்லாது எல்லா யூதர்களும் ஒன்றாக சேருவார்கள். இப்படி அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பயணித்து வருகின்ற பொழுது வருகின்ற வழிகளிலே எத்தனையோ கல்லறைகள் இருக்கக்கூடும். அப்படி அவர்கள் அந்த வருகின்ற வழியிலே கல்லறைகள் தெரியாமல் இருந்து ஒருவேளை அவர்கள் கல்லறைகளை மிதித்தாலோ, நன்றாக இடம் இருக்கிறது என்று அதன் மீது படுத்து உறங்கி விட்டாலோ அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். இப்படி தீட்டுப்பட்டவர்கள் எதற்காக, எந்த பயணத்தை நோக்கி அவர்கள் எருசலேம் நோக்கி வந்தார்களோ அந்த பயணம் அவர்களுக்கு நிறைவு கொடுக்காது. எனவே இந்த எருசலேம் பயணத்திற்கு முன்னதாக, திருவிழாவிற்கு முன்னதாக, பாஸ்கா விழாவிற்கு முன்னதாக இந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றுப்புறம் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் கல்லறைகளை தூய்மைப்படுத்தி அதற்கு வெள்ளை அடித்து அதை வெளிச்சம் நிறைந்ததாக மக்களுடைய பார்வைக்கு தேவையான அளவிற்கு அவர்கள் நிறுத்தி வைப்பார்கள். அப்பொழுது எருசலேம் தேவாலயத்தை நோக்கி வருகின்ற அனைத்து மனிதர்களுமே அந்த கல்லறைகளை மிதிக்காமல், அதன் மீது தங்களுடைய உடல் பாகங்கள் படாமல் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி வருவார்கள். ஏனென்றால் தீட்டுப்பட்டு விடக்கூடாது, அசுத்தம் நிறைந்தது, தீமை நிறைந்தது, அழுக்குகள் நிறைந்தது என்று சொல்லுகிறார்கள் அவர்கள். இப்படி இயேசு இந்த கல்லறைக்கு ஒப்புகிறார்கள் என்றால் 2 காரணங்களுக்காக ஒப்பிடுகிறார்கள். ஒன்று, இந்த கல்லறைகள் வெளிப்புறத்தில் காணப்படுகின்றது போல எந்த அளவிற்கு வெள்ளை அடிக்கப்பட்டு வெண்மையாக வெளிச்சமாக காணப்படுகிறதோ அதுபோல இந்த பரிசேயர்களும் வெளிப்புறத்தில் தெளிவாக காணப்படுவார்கள். ஆனால் உள்ளே அவர்களுடைய வாழ்க்கை தரம் முழுவதுமாக மாறுபட்டதாக இருக்கும்.
அவர்கள் வாழ்க்கையே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையாக இருக்கிறது. அழுக்கு நிறைந்த வாழ்க்கை, தீமை நிறைந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இரண்டாவது கருத்து ஆண்டவர் இயேசு சொல்லுவது எதென்றால், இந்த கல்லறைகளை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவது போல, இந்த பரிசேயர்களுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்களோ, வழிநடத்தப்படுகிறார்களோ, அவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். என்ன ஒரு அற்புதமான ஆழமான சிந்தனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடைமுறை வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்லுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல் அவர்கள் காணுகிறார்கள். அதே கல்லறை யார் தொடுகிறார்களோ, பாதம் படுகிறதோ, தெரிந்தோ தெரியாமலோ படுகிறதோ, அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த பரிசேயர்களுடைய வார்த்தையினாலும் செயல்களினாலும் யாரெல்லாம் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களால் இந்த மக்கள் அனைவருமே அசுத்தமாக்கப்படுகிறார்கள், தீமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எனவேதான் நேற்றைய கலந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்டோம், நீங்களும் விண்ணகத்திற்கு நுழைவதில்லை, உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் விடுவதில்லை என்று சொல்லுகிறார். தாங்கள் தவறு செய்கிறார்கள், தங்களை சார்ந்தவர்களையும் தவறு செய்வதற்கு அழைத்து செல்லுகிறார்கள். எனவே இவர்கள் அனைவருமே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல காணுகிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் நாம் யாராக இருக்கின்றோம்? இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல நாம் இருக்கின்றோமா, அல்லது நாம் மீண்டும் மீண்டுமாய் தவறுகளை தான் செய்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்க இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்த பரிசேயர்களைப் போல நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல நம்முடைய வாழ்க்கை தரம் இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். ஒருவேளை நாமும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இறைவனோட பயணிப்பும் இறைவனுடைய அருளும் ஆசிரும் என்றும் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபடவிலும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கொண்டு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று
உம் திருத்துதர்களுக்கு வழிதீர எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையான நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறு.